சிறுத்தை சிவா அப்படின்னு சொல்லும்போது தெரிஞ்சிருக்கும். சிறுத்தை மாதிரியான ஒரு ஹிட் படத்தை கொடுத்துட்டு அஜித் அவர்களுக்கு நிறைய பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்துட்டு ஹேட்ரிக்கே அடித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இவருடைய இயக்கத்தில் ரஜினி அவர்களுடைய நடிப்பில் அண்ணாத்த அப்படின்ற படம், அந்த படம் பெருசாக ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை கொடுக்கல. அதுக்கப்புறமா பண்ண பிரம்மாண்ட படமாக பார்த்த கங்குவா அப்படின்ற படம், ஈவன் சூர்யாவுடைய மொத்த பொட்டென்ஷியலையும் அந்த படத்தில் இறக்கியிருப்பாங்க. அந்த படமும் ஏன் தான் பிடிக்கலன்னு தெரியல, இப்போ படம் நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு குழப்பமே வந்துடுச்சு. இதனால் மறுபடியும் அஜித் அவர்கள்கிட்டயே கதை சொன்னாங்க. அண்ட் அவருமே ஒன்றை எல்லாம் கேட்டு ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆனால் அது பாட்டுக்கு டைம் இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கு, படம் எடுக்கிற மாதிரி தெரியல. சரி பேசாமல் ஆளை மாற்றி பார்ப்போம் அப்படின்னு விஜய் சேதுபதி கிட்ட ஒரு ஒன்லைனை சொல்லியிருக்காராம். ஆனால் முன்னாடி 2 படமும் இப்படி ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபுல் ஸ்கிரிப்டையும் ரெடி பண்ணிட்டு வந்துடுறீங்களா, நம்ம அதை பற்றி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இப்போது சிவா ஃபுல் ஸ்கிரிப்டையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ சிறுத்தை சிவா அப்படின்னு சொல்லும்போதே கமர்ஷியலான ஒரு அட்டி தட்டி படத்துக்கெல்லாம் அசால்ட்டான ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவருடைய இயக்கத்தில் அடுத்த படம் என்ன தான் வரப்போகுது அப்படின்னு அவருடைய ரசிகர்களுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஸ்கிரிப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரியும். விஜய் சேதுபதி இப்போ பூரி ஜெகநாதனுடைய இயக்கத்தில் ஒரு படம் நடிச்சிட்ருக்காரு. அதனால் அது முடிச்சதும் மேபி இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கலாம். சித்தார்த் அப்படின்னு சொல்லும்போது 3BHK படத்தை இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்துருந்தோம். அந்த படமும் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக தான் பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா கடைசி வரைக்கும் வாங்குவாங்களா மாட்டாங்களா ஏதோ ஒன்று சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி மண்டை குழப்பி போகிற மாதிரி இருந்தாலும் அந்த படம் ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணி அண்ட் அந்த படத்தை அதே லெவலில் பூர்த்தி பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணுவார் சித்தார்த் அப்படின்னு கேட்டால் மறுபடியும் படங்களில் நடிப்பார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் இப்போ வெப்சீரிஸில் களமிறங்குறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பழக்கமற்ற பூமி அப்படின்னு இந்த வெப்சீரிஸ்க்கு டைட்டில் வச்சு 8 எபிசோடுகள் ஒரு இங்கிலீஷ் நாவலை அப்படியே தழுவி எடுக்கக்கூடிய ஒரு வெப்சீரிஸாக இந்த வெப்சீரிஸ் பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி 2-3 வெப்சீரிஸ் சித்தார்த் நடிச்சிருந்தாலும் இந்த வெப்சீரிஸ் டெஃபினட்டாக தமிழ்லையுமே அவருக்கு ஒரு நல்ல ட்ரேட்மார்க் கொடுக்கும். நவரசா மாதிரி ஒரு வெப்சீரிஸ் பண்ணார். அண்ட் அதுக்கப்புறமா இவர் வெப்சீரிஸில் மறுபடியும் தமிழ்லையும் கலக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் படங்களை தாண்டி வெப்சீரிஸ்க்கும் இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சித்தார்த்தோடைய மைண்ட் செட்டுமே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வெப்சீரிஸோடைய ஷூட்டை ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னும் அடுத்தடுத்த ஃபர்தர் அப்டேட்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதிசய பிறவி அப்படின்னு ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ரஜினி அவர்களுடைய நடிப்பில். நிஜமாவே இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா அப்படின்ற மாதிரி யாருமே எதிர்பாராத ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே அந்த படத்தில் இருந்திருக்கும். ஈவன் நிறைய கிராஃபிக் செட்டு அப்படின்னு சொல்லி அதில் தள்ளியிருப்பாங்க. அப்படியே தான் மறுபடியும் அதே ஃப்ளேவரில் ஒரு திரைப்படம் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இப்போது தர்ஷன் அந்த படத்தில் நடிக்க போகிறதாகவும் அப்டேட் வந்திருக்கு. மோகன் குருசெல்வாவுடைய இயக்கத்தில் காட்ஸ் ஜில்லா அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் இப்போ இந்த படத்துடைய துவக்கம் ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இந்த படம் அப்படியே அதிசய பிறவி திரைப்படத்தை தழுவி எடுக்கக்கூடிய ஒரு படம், அதே மாதிரியான ஒரு ஃபேண்டசி ஜானர். இதை பற்றி தர்ஷன் பேசும்போதுமே நாடு அப்படின்ற படம் நடிச்சிருந்தேன், அந்த படத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இப்போ வரைக்கும், அந்த படத்துடைய கருவை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா OTTயில் வந்த சரண்டர், அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ். அதே மாதிரி மக்கள் விரும்பக்கூடிய ஃப்ளேவர்ஸாக படம் பண்ணணும்னு நினச்சேன், அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்கிரிப்டும் வந்துச்சு. 2 ஹீரோயின் வேறு, கண்டிப்பாக இந்த படத்தில் கலக்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு பேசியிருக்காங்க. அதனால் ரசிகர்கள், சினிமா ரசிகர்கள் எல்லாருமே குறிப்பாக யாருக்கெல்லாம் அந்த அதிசய பிறவி படம் பிடிக்குமோ அவங்க எல்லாருமே இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லோகா சாப்டர் 1 அப்படின்ற படம் DQ உடைய ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆன படம். அதில் அவர் கெஸ்ட் ரோலும் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அதான் காந்தா அப்படின்னு படம். ஒரு நல்ல அறிமுக இயக்குனரோட ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ காந்தா அப்படின்ற படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரே அந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணுறாங்க. பூஜா ஹெக்டே இந்த படத்தில் அவருக்கு ஹீரோயினாக நடிக்கிறாங்க. கூடவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்குது, ஆனால் யாரை காஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி ஷூட் போகிற வரைக்கும் போட்டோம், அதுக்கப்புறமா அந்த சீன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு அது வரைக்கும் தேடுதலே இருந்தாங்க. இப்போது அந்த படத்துடைய சீன் எடுக்க வேண்டிய கட்டாயமும் வந்துருச்சு. அண்ட் முன்னாடி அவங்க நிறைய பேர் லிஸ்ட்டில் வச்சுருந்தாலும் அதில் ஃபஸ்ட்டு அவங்க வச்சுருந்தது ரம்யா கிருஷ்ணன் அவர்களை தான். நம்ம எல்லோரும் பாகுபலியில் ராஜமாதாவை பார்த்தோம், ஜெயிலரில் ரஜினி அவர்கள் ஜோடியாக பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள், குறிப்பாக இந்த படையப்பா படம்லாம் வந்து மறக்கவே முடியாதுன்ற மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது அவங்கள இந்த படத்தில் காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் DQமே இதை பற்றி ரொம்ப சந்தோஷமாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. GB பிரகாஷ் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. இந்த காந்தா படம் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பாப்புலரான நடிகர்களை வச்சு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சோம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாரையும் காஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரமாகவே அடுத்தடுத்த அப்டேட்டும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.